ஹல்லேலூயா. அப்படியே உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையை இந்த சங்கீதத்துல பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு வசனத்தையாய் நீங்க படிக்கும்போது தாவீது அவ்வளவு அற்புதமாக அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் தேவனிடத்துல அந்த இருக்கிற அந்த வைராக்கியத்தை, தன் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று எழுதப்பட்டதுதான் இந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 27. இந்த 27ஆம் சங்கீதத்துல அந்த 13ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது தாவீது அதை மறுபடியும் உறுதிப்படுத்து, தேவன் யார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய கண்களை திறந்து அதை பார்க்க வைக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு தாவீது, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். தாவீது சொல்றார், நான் எதிர்பார்க்கிற நன்மை என்பது தாவீது சொல்லல. அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய நன்மை, the goodness of God. Amen. எவ்வளவு பேருக்கு தெரியும்? I believe that I shall see the goodness of the Lord in the land of the living. மரித்தவர்களின் நடுவில் அல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லும், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். God lives in the midst of the living. 2-3 பேர் கூடுகிற நடுவுல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், அதாவது நம்முடைய நடுவுல தான் அவர் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இது ஹல்லேலூயா. இத வாசற்படியில நின்று தட்டுகிறேன். யாருடைய எங்க தட்டுறாருங்க? உயிர் உள்ளவர்களிடத்துலதான், ஜீவனோடு இருக்கிறவர்களிடத்துல அவர் தட்டி கொண்டு இருக்கிறாரு. Amen. He wants to reveal his plan and purpose. இங்க தாவீது அதுதான் சொல்லுகிறார். என்னன்னு, நானு இந்த மாதிரி நான் நம்பாம போயிருப்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாமல் போயிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். சோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்துல. we pray, we are called to pray. நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றுக்காக ஜெபிக்க சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. நாம ஜெபித்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவே ஜெபித்தார் என்று நமக்கு புதிய ஏற்பாடுல சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதத்தில் அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது நிச்சயம். ஆமென். அவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தை ஜெபத்துல தெரிவிக்கும் போது அவர் நமக்கு அதுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். Amen. There is no doubt in that. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அதுக்கு மேல ஒரு காரியத்தை இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நன்மை, there are some certain things that God has stored for each and every one. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் நமக்குள்ள இன்னொரு வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எனக்காக என்ன வைத்திருக்கிறீங்க? There are good things that God, தேவன் என்ன பண்ண இருக்கிறாரு? அவர் நமக்காக வைத்திருக்கிறாராம். சங்கீதம் அவர் யாருக்காக வைத்திருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, Psalm 31 and verse 19 நீங்க படிக்கும் போது அங்க தாவீது சொல்லுவாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாகவுமே நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. The goodness of God, the goodness of God, the unsearchable, unlimited நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் இந்த பூமியில இருக்கிறோம். அவர் நம்முடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு லிமிட்டடா தான் இருக்கிறது. நம்ம மூளை ஒரு லிமிட்டடா வரைக்கும் தான் யோசிக்க முடியும். நாம இவ்வளவுதான் செய்ய முடியும் நான் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம எபேசியர் 3:20 படி
நாம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்ய நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. அதிகமாய் நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. He is so, நீங்க நினைச்சுக்காதீங்க இவ்வளவுதான் இல்ல. ஆமென். அவர் வைத்து இருக்கிற நன்மைகள், அதுல ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பு, சால்வேஷன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புங்கிறது இது வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல, பூமியில ஒருவனும் இயேசுவை அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாரையும் ரட்சிக்கிறவர் இயேசுவின் நாமத்துல தான் தேவன் ரட்சிக்கிறவர். God used the cross to save you and me. அந்த சிலுவையில் அத்தனை நன்மை, அவருடைய ரத்தத்தின் பைபிள் சொல்லுது, அவருடைய ரத்தத்துல தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் வைத்திருக்கிறார். These are beyond our comprehension. இந்த நன்மை எல்லாம் நாம நினைக்கிறதுக்கு எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு அற்புதம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷனுக்கு இந்த உலகத்துல இருக்கிறான், அவனுக்கு தெரியும் அவன் பாவம் செய்திருக்கிறான், அவன் சொர்க்கத்துக்கு போன என்ன பண்றான்? பல காரியங்களை செய்கிறான், தானம் தர்மங்கள் பண்ணுகிறான், புனித ஆறுகள் இருக்கிறது சொல்லி அவங்க நீராட போகிறான். அண்ணா காசிக்கு போனா என் பாவம் போயிடும், நான் அங்க போனா என்னுடைய பாவம் போயிடும். இப்படி பலவிதமான காரியங்களை நான் இப்படி என்னை வறுத்து கொண்டா என் பாவம் போக, எனக்கு பாவத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னு மனுஷன் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறான். தனக்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் தன்னுடைய கடவுளுக்கு என்று கொண்டு போய் படைக்கிறான். அவன் நினைக்கிறான் அதன் மூலமா அவனுக்கு அந்த நன்மை கிடைக்கணும். ஆண்டவர் இங்க என்ன பண்றாருங்க? அவருடைய ஆதீனத்துல ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவ மன்னிப்பு அவர் தான் கொடுக்க முடியும். பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று கேட்கும் போது இயேசு சொல்றார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. ஆமென். பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் அவர்தான். அந்த நன்மை பரலோகத்தை கொடுக்கிறவர் தேவன் தான். அது அவருடைய நன்மை. He has in store for us. அவர் நன்மைகளை வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:9 படி அத்தனை நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம எதிர்பார்க்கிற குட்னஸ் ஒண்ணு இருக்கிறது. கர்த்தர் அவருடைய கரத்துல வைத்திருக்கிற குட்னஸ் ஒண்ணு இருக்கிறது. ஆமென். There is always, when you wait for the goodness of God, it's going to be in abundance. It's going to be in abundance. நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணமாக கொடுக்க வந்தேன். I have come to give life in abundance. அதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது, தேவன் கிட்ட இருக்கிறது, இயேசு சாமி கிட்ட இருக்கிறது. It's something marvelous, something awesome, something great. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய தேவைகளுக்காக கேட்கும் போது we cry, we wail, we weep. ஆனா இன்னைக்கு அநேக பேர் நம்முடைய பிரதானமா என்ன தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே நீங்க எனக்கு வைத்து இருக்கிறது எனக்கு விடுங்க. What is it you have in store for? ஒவ்வொரு நாளும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னா that is the goodness of God. உங்களுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லாத கர்த்தர் கொடுப்பதற்கான கர்த்தர் கொடுக்கிறார். காலை தோறும் அவர் கிருபையை கொடுக்கிறாரு. அபிஷேகம் அவருடையது. He loves to give to us. It is his goodness. It is his goodness. பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கிறார். It's his goodness. அப்போஸ்தலர் 1:8 படி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் பெறுவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிந்து என்னுடைய சாட்சிகளாயிருப்பீர்கள். That is the goodness of God. இதெல்லாம் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. It doesn't come from any heart. மனுஷனுடைய எந்த உள்ளத்திலும் வரக்கூடியது இல்ல. This is something very very important. அத கர்த்தர் அது யாருக்கும் கொடுக்காம அவர் வைத்து அவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு.
இங்க தாவீது சொல்லுவார் என்னன்னு, நான் நம்பாம நான் விசுவாசியாமல் இருந்தா கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகத்துல கோடி கோடியா சொத்து வச்சிருக்கலாம், ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கலாம். அவங்களாம் அந்த ஐஸ்வர்யத்தையும் சொத்தை வைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது, கெட்டு போக முடியும். கர்த்தருடைய நன்மை ரட்சிப்பு, கர்த்தருடைய நன்மை மீட்பு, கர்த்தருடைய நன்மை பரிசுத்தம், கர்த்தருடைய நன்மை பரலோகம். These all belongs to God. ஆனா கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரு? நாம இந்த சங்கீதத்துல கூட படிச்சோம். 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, யாரு கொடுக்க? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. Beyond limit God's goodness. It's beyond limit. Beyond your prayer language. அதுக்கு மேற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு உடல் சரியில்லை, ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு, ஒரு தலைவலி வந்துச்சு, நீங்க டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி போட்டு நீங்க கொஞ்சம் ஹெல்த் ஹீலிங், அதாவது சுகமாகி நீங்க வேலையை பார்க்கலாம். இந்த ஆத்தும ரட்சிப்புக்கு எந்த டாக்டரும் மருந்து கொடுக்க முடியாது. பாவ மன்னிப்பை எந்த டாக்டராலும் கொடுக்க முடியாது, எந்த சர்ஜனாலும் கொடுக்க முடியாது. இட்ஸ் only God. This is a gift of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவரும் கொடுக்க முடியாது. That is from God. அதுதான் தேவனுடைய நன்மை, கர்த்தருடைய நன்மை. இங்க சொல்றாரு தாவீது, கர்த்தருடைய நன்மை என்னவா? கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால். See, இந்த கர்த்தருடைய நன்மை it is received by faith. தேவன் ஆயத்தம் பண்ணினார்களே by faith. விசுவாச கண்கள்ல தான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் போது அது அழகா எபிரேய நிருபத்துல எழுதினவர் விசுவாசத்தின் பட்டியலை சொல்லும் போது அவர் எழுதுவார். என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைக்கிறாராம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் 11:8 வாசி. விசுவாசத்தினால் ஆபிரகாம் சுதந்திரமா பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரனாகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்தில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். By faith he waited in faith for God's goodness. For God's goodness. Hallelujah. Without knowing எங்க போகிறேன்னு தெரியாம அவன் புறப்பட்டு போனான். He never knew what is there. அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. He just left everything and followed the instruction of God by faith. விசுவாசத்தினால் அவன் புறப்பட்டு போனான். அவன் கண்கள்ல பார்க்காமையே விசுவாச கண்கள் அந்த கானான் தேசத்தை பார்த்தான், ஆசீர்வாதத்தை பார்த்தான், தன்னுடைய சந்ததியை பார்த்தான். வானத்து நட்சத்திரங்களை பார்த்து இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று தேவன் சொன்ன போது அதை அப்படியே ஆபிரகாம் நம்பினானா. He believed it. So தாவீது அதான் சொல்லுவாரு, நான் விசுவாசியாத தான் கெட்டு போயிருப்பேன். இட் மீன்ஸ் ஆண்டவர் எனக்கு நன்மையை வச்சிருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று எனக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசியாத இருந்தா நான் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் இருந்த அந்த மெசொப்பொத்தேமியா நாட்டை விட்டு தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகாம இருந்திருந்தானா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பைபிள் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை படிக்க வேண்டிய அவசியமே. There would have been no Abraham in our Bible.
By faith, he left his country, left his kindred, and he saw the glory of God, and he saw the magnificence of God. தேவனுடைய நன்மை, கர்த்தருடைய நன்மை அவன் கண்டான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுதான். ஒண்ணுமே நம்ம பார்க்கலையா? கர்த்தருடைய நன்மை ஒருத்தருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. God has kept something good for you. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்மை வச்சிரு, ஒரு blessing இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருடைய நன்மை இருக்கிறது. Hallelujah. Don't get deceived. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் வைத்து இருக்கிறார், அது உங்களுக்கு என்று வைத்து இருக்கிறார். நீங்க மாத்திரம் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Only it is designed for you, not for anyone. பட் ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னா, you have to need faith. என்ன faithங்க? இதுதான் இல்ல, இதுதான் எனக்கு வேணும்னு இல்ல, ஆண்டவரே you have something good and better for me. அதை நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. I wait in expectation. I pray in faith. Give that அந்த நல்ல Lord, whatever good things you have in store for me, எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்பீங்கன்னா, கேட்டுட்டு அதை கொடுக்க நீங்க விசுவாசத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, நிச்சயமா உங்களுக்கு உண்டான தேவனிடத்துல இருக்கிற நன்மை உங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் கொடுக்க முடியும். He will never deny. ஒரு போதும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. You just need அந்த inner faith. உங்களுக்குன்னு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, அது உங்களுக்கு மாத்திரம் கொடுப்பாரு. பட் அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். மார்த்தாளுக்கு சொல்லுவார் அல்லவா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வைத்திருந்த நன்மை என்ன நன்மைங்க? லாசரு உயிரோடு எழுப்புவது. இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தினா உன் சகோதரன் பிழைப்பான்னு நான் சொல்லி இருக்கிறனே, அதை நீ விசுவாசிச்சினா உன் சகோதரனை உயிரோடு நீ பார்க்க முடியும். அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம ஜெபிக்கலாமா?